எஸ்ஐஆர்ல உங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரும் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண்ணும் ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்காது. 2002லயும் 2005லயும் எஸ்ஐஆர்ல அவங்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்ததா அப்படின்றத எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, தேடல் ஆணையம் அதுக்கு என்ன வழிமுறையை கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப இந்த வெப்சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா voters eci.gov.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜ்ல உங்களுடைய ஸ்டேட் எது, தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு நீங்க சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுல அடுத்த பேஜ் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக் நம்பர். எபிக் நம்பர் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கு, ஓட்டர் ஐடியோடைய காப்பி உங்ககிட்ட இருக்குன்னா அது இந்த நம்பரை வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே தெரியாத பேர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இப்போ சர்ச் பை நேம் ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். இதுல எந்த மாவட்டம், உதாரணத்துக்கு சென்னையில ஒரு மாவட்டத்தை, சென்னையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. இதுல ராயபுரம் தொகுதியை நீங்க சூஸ் பண்றீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் இந்த தொகுதியில வசிச்சிருக்காங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இப்ப இங்க உங்க பெற்றோருடைய பெயர், உதாரணத்திற்கு உங்க பெயர் பிரியா அப்படின்னா இங்கிலீஷ்ல நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் பார் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல மாறிடும். ரிலேஷன் என்ன, அவங்க என்ன உறவு முறை அப்படின்னு நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அடுத்ததாக அவங்க என்ன பாலினம், ஃபீமேல். வெரிஃபிகேஷன்ல இங்க வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும் 5F. இந்த வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்டு கேப்ஸ் இருந்தா ப்ராப்பரா கேப்ஸ் கொடுத்துருங்க. இப்ப சர்ச் கொடுத்த உடனே அந்த ராயபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயர், பிரியா அப்படின்னு தொடங்குற பெயர், பிரியான்ற முடிகிற பெயர், எல்லா ஆப்ஷன் எல்லா நேமும் வந்துருச்சு. ஃபீமேல் மேல் எல்லாமே வந்திருக்கு. இதுல ஒருவேளை உங்களுக்கு எபிக் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்க பண்ணலாம், அதை வச்சு நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதாவது பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இதுல இருக்கு. எனக்கு பெயர் மட்டும்தான் இருக்கேன், நிறைய கன்ஃபியூஸ்டா இருக்கேன் நான். என்ன எங்க அப்பா பெயர் தான் அடுத்ததான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு ஜெயபாலன் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நார்மலா போட்டு இந்த 378 பேரை நீங்க தனித்தனியா தேடாம உங்க அப்பா பெயரை மட்டும், அந்த பிரியாவுடைய கணவருடைய பெயரை மட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா இங்க 1 தான் காட்டுது. ஸோ அந்த 1 ஏற்கனவே இந்த ஐடென்டிஃபை ஆயிருக்கும். இங்க பாருங்க ஜெயபாலன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை பிரியாவுடைய கணவர் பெயர் தேசிங் அப்படின்னா தேசிங் அப்படின்னு நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணலாம். ஒட்டுமொத்தமா 378 பேர் சர்ச் என்ட்ரி வந்திருக்கு. இதுல நீங்க யார் அப்படின்றத கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கலாம். ஸோ இதன் மூலமா உங்களுடைய எபிக் நம்பரையும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இதுதான் எபிக் நம்பர். இந்த எபிக் நம்பரை வச்சுட்டு ஈஸியா எங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், அவங்களுடைய ஹிஸ்டரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா மென்ஷன் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அவேர்னஸ் வீடியோஸை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம்.